யாவரும் அமருவோம். அன்பானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே பாதுகாத்து வருகிறார். இந்த வருடத்தினுடைய கடைசி நிமிடத்தினுடைய அந்த செய்தியை நம்மத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கிறிஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். 2024ஆம் ஆண்டின் கடைசி ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் சுயமக்குழுங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு முதலாவது என் நன்றிகளை செலுத்துகிறேன். பின்னுமாக நமது ஆயர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தின் ஒவ்வொருவருக்கும் மற்றும் சுயமக்குழுங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட நாம் இந்த வருடத்தின் கடைசி செய்தியாக புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 26 முடிய இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க கேட்போம். அதை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான இரவு பொழுதுக்காம் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீ கன்னிமணி போல நீ பாதுகாத்து கொண்டு வந்த அந்த கிருபிக்காம் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உங்கள் வார்த்தையை கேட்கக்கூடிய வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பொதுவாகவே நமது கடைசி ஆராதனை என்றாலே ஒரு நன்றி செலுத்தும் ஆராதனையாக நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த புலம்பல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்த வசனத்தில் இது வரைக்கும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரைக்குமே எரேமியா பயங்கரமான ஒரு அழுகிற ஒரு குரல்ல எழுதியிருப்பாரு. ரொம்ப கண்டிப்பான குரல்லையும் கூட எழுதியிருப்பார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர்கள் ஆபிரகாமின் மூலமாக வாக்களிக்க கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு போக கடவுள் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் யோசுவா மூலமாக. பின்பாக இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் அது கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். இருந்தாலும் கடவுள் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். பின்பு தாவீது வருகிறார், சாலமோன் வருகிறார். அதுக்கப்புறமாக சிறைப்பிடிப்பு நடக்கிறது. பாபிலோன்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். இப்போ இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா கடவுளுக்கு நேராக மக்கள் செய்த பாவங்களுக்காகவும் அவர்கள் கடவுளை மறந்து செஞ்சதுக்காகவும் இந்த வசனங்கள் எழுதப்படுகிறது. இதில் நம்ம பார்த்தோம்னா 4 வசனங்கள்லையும் ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் சிறிதாக நாம் தியானிப்போம். முதலாவது 22வது வசனம், நாம் நிர்மூலமாக என்பது கர்த்தருடைய கிருபையே. இதை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்க இருக்கிற முதலாவது தலைப்பு என்னவென்றால், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர் நமக்கு நம்பிக்கையானார். இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று நாம் அழைக்கிறோம். கடவுள் அவரை அழகாய் நேர்த்தியாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவங்க நேர்த்தியாய் வழிநடத்தி கொண்டு வரும் சூழலில் அவருக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்தது. செங்கடல் இருந்தது, எகிப்தியர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள், மற்றும் எத்தனையோ எரிகோவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எத்தனையோ சூழ்நிலையிலும் கடவுள் அவரு கூட இருந்து அது அத்தனையும் வெல்ல கடவுள் அவருக்கு உதவி செய்தார். அவங்க கண்ணால் எல்லாமே கண்டுமே அந்த கடவுள் மேலுக்கு விசுவாசத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இருந்தாலுமே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இப்போ செங்கடல் இல்லை, நம்ம தாண்டி போலினா எகிப்தியர் நம்மளை கொண்டு விடுவார்கள் என்ற சூழ்நிலை அப்போ நெறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட கடவுளை நோக்கி பார்க்கிறார். மோசையை மன்றாடுகிறார். கடவுளுக்கு மக்களின் சார்பாக மோசையை மன்றாடுகிறார். கடவுள் அவர்களை விடுவித்து அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கடவுள் அவர்களை வெளியேற்றி கொண்டு வருகிறார். நாம் பொதுவாக நன்றி செலுத்துவது கடவுள் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்காக. நம்ம என்னென்ன விண்ணப்பங்கள் செய்தோமோ அது அனைத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஆனால் யாருமே போதும் என்கிற ஒரு இதுக்காக நன்றி செலுத்த மாட்டோம். மட்டும் இல்லாமைக்காக நம்ம நன்றி செலுத்ததே கிடையாது. கடவுள் அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறார். இப்படியாக ஒரு மனிதர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்தால், கர்த்தருக்கு நம்ம நன்றியாக இருந்தால் அவர் நம்முடைய இருதயத்தை எப்போதும் நிரப்புவார். நம் இருக்கிறத வைத்து நாம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்தில் இருக்கிறார். ஏனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவைகள் அநேகமாயிரம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கடவுள் பதிலளிப்பாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதை நாம் கருத்துள்ளவர்களாய் நம்ம
நம்ம கேட்ட விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தரவில்லை என்றாலும் கூட வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. காலைதோறும் புதியவைகள். நாம் இந்த ஒவ்வொரு நாளும் எந்த புதிய நாளை காண்பது அவர் சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது தலைப்பாக, இருள் சூழ்ந்த காலத்தில் அவர் நமக்கு இருளிருந்த காலத்திலே யோசேப்பு சிறை அடிமையாக விட்டு எகிப்து கொண்டு போனப்பட்டு அவன் என்ன செய்வது என்று கொண்டு தெரியாது, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்நிய தேசத்துல கூட அவன் தவறு செய்ததற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அது அனைத்திலையுமே யோசேப்பு கடவுளுக்கு பயந்திருந்தான், கீழ்ப்படிந்திருந்தான், கடவுளுக்கு உண்மையாக இருந்தான். தன் பெற்றோர் எப்படி வளர்த்தினார்களோ அதன்படி அவன் இருந்தான். அதனாலதான் அவன் இருளால் இந்த காலத்துல கூட அவனை அதிபதியாக கடவுள் வைத்தார். அந்நிய ஜாதிகளுக்கு அவன் அதிபதியாக கடவுள் உயிர்த்தபடியாக நம்ம பார்க்கிறோம். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்குமே புலம்பல கிடையாது. அவன் இருக்கிற சூழ்நிலையில கடவுள் அவனை உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக 24 26 வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகளுக்கும் தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி 25வது வசனம் பார்க்கிறது. 26வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நாம் காத்திருப்பது மிகவும் நல்லது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அநேக தரம் நம்ம பொறுமையை இழந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அதற்காக வழி அறியாத போது அவர் நமக்கு வழியானார். நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய தேவைகள் அவர் பூர்த்தி செய்யவில்லை என்று சொல்லி நம்மளை தகித்து நிற்கும் போது அவர் நமக்கு வழியானார். அதுக்கு உதாரணமாக மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார். மோசே கிட்ட ஒரு குறைவு இருந்துச்சு, மந்தனாவாக இருந்தார். ஸோ அவன் அந்த சூழ்நிலையும் கூட எப்படி வழி நடத்தி போறது, ஒரு தலைவன் என்பவன் நல்ல பேச தெரிந்தவனாக இருக்க வேண்டும். பேச தெரியாதவன் அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்ப நம்ம கிட்ட மைக்கெல்லாம் இருக்கு, நம்ம சத்தமா பேசணும்னா மைக்கில் இருந்து பேசிக்கிறோம். ஆனா அப்போல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. அத்தனை லட்ச மக்களுக்கு பேசுறதுக்கு நல்ல ஒரு தலைவன் தேவைப்படுவது, நல்ல பேசுகிற தலைவன் தேவைப்படுகிறது. ஆனால் எப்படி நம்ம வழி எடுத்துட்டு கொண்டு போவேன்னு சொல்லி தவிர ஆண்டவர் அவனை அகற்ற விடவில்லை. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், நீதான் போகணும். ஆனா மோசையோட அடம்பிடிப்பின் காரணமாக ஆரோன் வருகிறார். அதுக்கப்புறம் நீங்க நெடுந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆரோன் பல லட்சக்கணக்கான மக்கள் அழிவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார் ஆரோன். கடவுள் நம்மளை அழைக்கும் போது நம்ம வழி எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாத போது நாம் அவர்கிட்ட நம்பிக்கையா இருத்தல் ரொம்ப அவசியமானது. இரண்டாவது உதாரணம் பாத்தீங்கன்னா, பவுல் கூட சொல்கிறார், எனக்கு ஒரு முள் இருக்கு, ஆண்டவரே அதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டுகிறார். ஆனால் கடவுளுடைய பதில் என்னங்க? என் கிருபை உனக்கு போதும். பவுல் அநேக சபைகளை நிறுவனர் ஆகிறார். சபை நிறுவி நிறைய மக்களை கிறிஸ்துவின் இடத்திற்கு வழி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட வழி அறியாத நேரத்துல அவர் நமக்கு வழியாகிறார். இந்த ஆண்டு வசனத்தின் மூலியமா நம்ம பார்த்த காரியங்கள் பாத்தீங்கன்னா, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர் நம்ம நம்பிக்கையானார். இருள் சூழ்ந்த காலத்தில் அவர் நமக்கு ஒளியானார். வழி அறியாத போது அவர் நமக்கு வழியானார். நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம எப்படி இது கடவுள் நம்மளுக்கு செய்தார் இந்த கடந்த வருடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக என்னோட வாழ்க்கை ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். இங்க இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும். நான் சின்ன வயசுல இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பா என்னை தூக்கி கொண்டுதான் வருவார். இந்த நடக்க முடியாத சூழ்நிலையில அப்பா என்னை தூக்கி கொண்டுதான் வருவார். அப்ப எனக்கு தெரியாது என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் வழிபடுகிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ ப்ரேயர் மீட்டிங்ஸ் போயிருக்கோம், எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கோம். ஆனா அத்தனைக்குமே பாத்தீங்கன்னா எதுக்குமே எங்களுக்கு பதில் கிடைக்கல. டாக்டர்ஸ் கிட்ட போனா அது சொல்யூஷன் கிட்ட போனாலும் அவங்க வல்லமை பயங்கர அவங்க கிட்டவுமே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான், நம்ம 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எப்படி அண்ணால் கடவுளோட சமூகத்துல நின்றாலோ அதே மாதிரி நாங்க இயேசுவின் சமூகத்துல நின்னோம். நீங்க இந்த உயிருள்ள சாட்சி என்னைய பாக்குறீங்க. கடவுள் என்றைக்குமே நம்மளை விடவே மாட்டாருங்க. இவ்வளவு வருடங்களா, 26 வருடங்களா கடவுள் என்னை இம்மட்டுமாக வழி நடத்தின உயிருள்ள சாட்சியை நிற்கிறாரு. ஏன்? நான் அவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கையினால. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எனக்கும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் நம்ம பார்த்த மாதிரி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர் நமக்கு நம்பிக்கையானார். எனக்கு அப்படி நம்பிக்கையாக இருந்தார். 26 வருடங்களாக கடவுள் என்னை இம்மட்டுமாக நடத்தினார். இந்த வருடத்திலையும் கூட என்னுடைய படிப்பை முடிக்கிறதுக்கும் கடவுள் எனக்கு உதவி செஞ்சு
இருக்கிறார். அதே மாதிரி இருள் சூழ்ந்த காலத்தில் யாருமே இல்லாத சமயத்துல எப்படியெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிற நேரத்துல கடவுள் அவர் எனக்கு ஒளியாக இருந்தார். வழி அறியாத போது எப்படி போறது, நம்ம படிக்கிற போறோம், நம்ம திரும்ப நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது அவரை நம்பி நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு படிகளாக கடவுள் ஒரு கதவுகளை திறந்தார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த கடந்த வருடத்துல கடவுள் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். போதும் என்கிற மனசு நமக்கு இருந்தால் மட்டுமே போதும். அது நம்மளை கடவுள் மிகவும் உயர்த்துவார். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ 5 அப்பம் 2 மீன் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து இத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் எப்படி 10ன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கல. அது என்ன பண்ணாருங்க, அது வானத்துக்கு நேராக எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அதே மாதிரி நம்மள இருக்கிற சூழ்நிலையில நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கா கூட நம்ம அதை கடவுளுக்கு நேராக ஸ்தோத்திரத்தோட ஜபத்தோட கூட நிறுத்திருப்போமானால் நம்ம சூழ்நிலைகளை கடந்தவருக்கு கடவுள் உறுதி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.